வாங்க நம்ம புது விளையாட்டை விளையாடலாம். என்னது புது விளையாட்டா? இதுல 2 விதம் இருக்கு. ஒரு விதம் என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்ல வராருன்னு கையால ஜாடையா காட்டுவாங்க. அத பார்த்து அவங்க சொல்லணும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. நீ சொல்லும் போது இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க சீக்கிரம் விளையாடலாம். திருடு திருடு என் பேக் எடுத்துட்டு போறான். திருடு பிடிங்க. அங்க பாரு, திருடு அம்மாவோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான். ஏய் நில்லு. இங்க பாருங்க அங்கிள், அந்த ஹேண்ட்பேக்கை திரும்ப கொடுத்துருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். நான் காண்றது என்ன கனவா? இந்த சைக்கிள் என்ன இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு? காப்பாத்துங்க தம்பி, தம்பி என்ன விட்டுறாத, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. சரி போ, இனிமே இந்த திருட்டு வேலை எல்லாம் வச்சுக்காத. மறுபடியும் செஞ்சா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, நீ யாரு அத சொல்லிட்டு போப்பா. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னோட பேரு வீர். வீர் த ரோபோ பாய். தேங்க் யூ வீர். ஆமா, நீ அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் எப்படி எடுத்துட்டு வந்த? அவன் கிட்ட இருந்து கொண்டு வரல, பர்ஸ் கீழே விழுந்தது, நான் எடுத்துன்னு வந்துட்டேன் ஆண்டி. குட் மார்னிங் வீர், நீ நல்ல வேலை தான் செஞ்சிருக்க. பாய் பசங்களா. பாய். ஜெண்டு எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா இருங்க நான் உடனே கூப்பிடுறேன். தக்தினா தின் தக்தினா தின். உங்களுக்கு நான் என்ன வேலை செய்யணும்? கட்டளை எடுங்க பாஸ். உன் தாத்தாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லு ஜிண்டு ஜின். தாத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? ஜிண்டு ஜின், அந்த ஜெயில இருந்த லேடி ஜின் தப்பிச்சு போயிட்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை லேடி ஜின் போலீஸை ஏமாத்தி தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது நீ தான் பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண. அன்னையில இருந்து ஜெயில தான் இருந்தா. ஆமா தாத்தா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளை ஒரு நாள் போலீஸ் தேடிட்டு வரும்போது அவ கிணத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நான் அப்ப அங்க விளையாடிட்டு இருந்தேன். அவ ஒளிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன். போலீஸும் அவளை பிடிச்சிட்டாங்க. அப்ப அவ கோவமா என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஜிண்டு, நான் திரும்ப வருவேன். திரும்ப வந்து உன்னோட சக்தியெல்லாம் எடுத்துருவேன். நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். வீர், உன்னோட எக்ஸ்ட்ரா பவர்ஸை யூஸ் பண்ணு வீர். நீங்க கார் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா போங்க. Thank you ரோபோ பாய். பாய் வீர், இன்னைக்கு தான் என்னுடைய கனவு நிறைவேற போகுது. எக்ஸ்ட்ரா பவர் ஆன். எக்ஸ்ட்ரா பவர் ஆன். போய் புடிங்க, அவன் தப்பிச்சு போக கூடாது. தாத்தா, டேமேஜ் ஆன் செல்ஃப் ரிப்பேர். உங்களோட உதவி எனக்கு தேவை. வீர், நீ இருக்கிற லொகேஷனை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். நாங்க வந்துகிட்டே இருக்கேன். வீர், உனக்கு ஒண்ணு ஆகல? நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு எதுவும் ஆகாது. இம்லி, நான் வீரை கவனிச்சுக்கிறேன். நீ டன்னல் வழியா யாராவது வராங்களான்னு அங்க போய் நின்னு கவனி. வீர், நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் உருவாக்கினேன். நீ உன் உயிரையே பணைய வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது உன்னை உருவாக்கினதுக்கு உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அடிபடும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதனால நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யறத எப்படியாவது தடுக்கணும்னு எனக்கு தோணும். அது மட்டும் இல்லப்பா, நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம். அப்படி சொல்லாதீங்க தாத்தா. மத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் நீங்க என்ன உருவாக்கினீங்க. எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். இதுதான் உங்களோட கனவு. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்களோட கனவை நிறைவேற்றுவேன். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வீர், ரொம்ப பெருமையா இருக்கு. இம்லி, தாத்தாவை நீ பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். வீர், நீ அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் நீ அந்த இடத்துக்கு போவேன்னு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஆல் தி பெஸ்ட். என் சக்தி எல்லாம் எனக்கே கொடுத்துரு, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ரொம்பவே பேசிட்ட. இப்ப உனக்கு டாங்கியோட பவர் என்னங்கறத காட்டியே ஆகணும். வாங்கிக்க. ஜிண்டு, இப்படிதான் சண்டை போடணும். பயப்படுறதுனால எதுவுமே நடக்காது. சுல்புலாலேயே சண்டை போட முடியும்னா நீ தான் ஜீனியாச்சே. சுல்புல், நீ உண்மையிலேயே தைரியசாலி. நானும் உன்ன மாதிரியே போராடுவேன். சரி, அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டமாடம் அப்படி சொல்லி உன் சக்தியை வெளில எடுக்க முயற்சி பண்ணு. அப்பதான் என் சக்தி எல்லாம் ஒரு பால் மாதிரி வெளியில வந்து உன் கைக்கு வந்துரும். அப்புறம் அதை உன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். சீக்கிரம் எடு சுல்புல். முதல்ல நாம வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறம் இத பண்ணலாம். என்ன வீர், திடீர்னு எங்கப்பா போயிட்டீங்க? தாத்தா, லேடி ஜின் இங்கே வந்துடுச்சு. அவளுக்கு ஜிண்டுவோட பவர்ஸ் வேணுமா, அதுக்காக ஜிண்டுவை தொந்தரவு பண்றா. இதுதான்ப்பா வாழ்க்கை. எப்ப நினைச்சாலும் கேரட் சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, 2 எல்லோன்னு மல்டி கலர்ல கேரட் சாப்பிடலாம். ரொம்ப ஜாலிதான். சுல்புல், இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. இப்போ நீ ஒன்னு தெரிஞ்சுக்க, அவ எப்ப வேணாலும் உருவம் மாத்திக்கிட்டு இங்க வரலாம். நம்மளுக்கு யார் மேலேயாவது டவுட் வந்துச்சுன்னா யார்கிட்டயும் பேச வேணாம். கையை காட்டி ஜாடையில பேசிக்கலாம். அப்போதான் அவளுக்கு நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியாம இருக்கலாம்ல. எனக்கு அப்படியெல்லாம் பேச வராது, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். இதையெல்லாம் சுல்புலால எப்படி செய்ய முடிஞ்சது? நீ தாத்தாவுக்கு விவரமா சொல்லு. அந்த லேடி ஜின் வெளியில இருக்காளா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வர்றேன். ஹே, வழியில நிக்காத, ஓரம் போ. நீ சொன்னா செய்யாம இருப்பானா? என்ன நடக்குது? யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பட்டியோட அப்பா ஏதாவது செய்யுங்க. சுல்புல், இது எல்லாத்தையும் சரி பண்ணு. நீயும் ஜிண்டு மாதிரி தான் நடந்துக்கிற. சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஜிண்டுக்கு கொடுத்துடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பில்குட்டி விளையாடலாம். அந்த விளையாட்டை நாம அப்புறம் விளையாடலாம். முதல்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன ஜிண்டு, முதல்ல நம்ம விளையாடலாம். விளையாடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தெம்பா விளையாடலாம்ல. விளையாட வராதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கான். சரி, நான் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். நான் அடிக்கிற அடியில பில்லே காணாம போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட வருவீங்கல்ல. இன்னைக்கு வீர் என்னென்னலாம் பண்றான்னு பார்த்து அதை நான் பாஸ் கிட்ட ரிப்போர்ட்டா கொடுக்க போறேன். அவன் இப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டமாடம். ஜிண்டு, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்து போச்சு. நீங்க வேணா பார்ட்டி கொண்டாடுங்களேன். நான் இப்ப கிளம்புறேன். அவன் என்ன மேஜிக் பண்றான்? அவன் மேஜிக் பண்றவனா? பாஸ், இதுல என்னுடைய ஃபேவரட் கேரட்டே இல்லையே. தோ வந்துருச்சு. என்னாச்சு உனக்கு டிம்பாக்டோ? சொல்லு.
பாஸ் பாஸ் மேஜிக் பண்றவன் வீருக்கு ஃப்ரெண்டா இருக்கான். இல்ல மேஜிக் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா வீர் இருக்கான். என்ன சொல்ல வர? பாஸ் பாஸ் வீருக்கு மேஜிக் ஃப்ரெண்டு மேஜிக் அது எப்படின்னா முதல்ல நீ உளறத நிறுத்து. ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், ஒரு நிமிஷம் இருங்க, நான் மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். இப்ப சரியாயிடுச்சு பாஸ். வீரோட ஃப்ரெண்டு ஜிண்டு மேஜிக் பண்றவன் பாஸ். அவன் திடீர்னு மறைறான், அதுக்கப்புறம் திடீர்னு வரான். அவன் மேஜிக்கை வச்சு என்னென்னமோ பண்றான். அது மட்டும் இல்ல, இதனாலதான் வீர இன்னைய வரைக்கும் நம்மளால தோக்கடிக்க முடியல பாஸ். ஒருவேளை இது உண்மைனா போய் அவனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. அவனுடைய ஃப்ரெண்டு நம்ம கஸ்டடிக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வீர நம்ம அழிக்கிறது சுலபமாயிடும். அவனோட வீக்னஸ் பானிபூரி சாப்பிடுறது தான் பாஸ். அவன் பானிபூரிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் பாஸ். என்னுடைய ஷார்ப் மைண்டுக்குள்ள ஷார்ப்பான ஐடியாஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஆட்லி மேட்லி ஜீனியஸ். நீங்க ஜீனியஸ் பாஸ். அக்லி மேக்லி ஜீனியஸ். மியாவ். அவ சரியாதான் சொல்றா பாஸ், அவ சரியாதான் சொல்றா. ஆனா இந்த ஆட்லி மேட்லினா என்ன பாஸ்? ஆட்லி மேட்லினா என்ன?